நல்ல நல்ல அதிகாரிகளை உருவாக்குவது, தேசத்திற்காக அர்ப்பணிப்பது நிறைய இருக்கு. இப்போ நிறைய கஷ்டப்பட்டு வரவங்க தான், கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, ஏழ்மையில இருக்கிறாங்க. ஆனா இந்த பவருக்கு வந்த பிறகு பலரும் அப்படியே டர்ன் ஆயிடுறாங்க, வேறொரு முகத்துக்கு மாறிடுறாங்க. அதை நம்மளால சரி பண்ண முடியாதா? ஏன்னா நல்ல நல்ல அதிகாரிகள் வந்தாங்கன்னா ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி இருக்கு, எல்லாருக்கும் நலன் கிடைக்கும்ல. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க கல்லூரி, பள்ளி, குடும்ப வளர்ப்பு பிளஸ் சிவில் சர்வீஸ்க்கு படிக்கிறப்ப அவங்களுடைய மைண்ட் செட், அந்த டைம்ல இருக்கக்கூடிய மைண்ட் செட், ஓகே ஓகே, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பெரும்பாலான மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லட்சிய கனவோடு வர மாணவர்களுக்கு வந்து அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஈடுபாடு இருக்காது. நான் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக வந்து பியூரோக்ராட்ஸ் கிட்ட பழகிட்டு இருக்கேன். மோர் தென் 90% வந்து பியூரோக்ராட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆல் பெஸ்ட். அவங்க முகவரியே தெரியாமல், அவங்க முகத்தை கூட வெளியில் காமிச்சிக்காம தன்னோட வாழ்க்கை முழுக்க வந்து இந்த தேசத்திற்காக அர்ப்பணித்த பல அதிகாரிகளே எனக்கு தெரியும். அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, அந்த ப்ரிப்பரேஷன் டயத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த வேல்யூஸ் சம்மந்தப்பட்ட ட்ரைனிங். அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், அந்த கிங் ஸ்டாக்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம இதில் வந்து வச்சுருக்கோம். பர்சனாலிட்டி எப்படிலாம் நம்ம க்ரூம் பண்ணணும் அப்படின்ட்டு. போர் கை ஒரு பையன் வராரு அப்படின்னா அவருக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு சூழல்லாம் எதிர்காலத்தில் அமையும், எல்லாமே கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன் அமையும். அப்போ எந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு மாரல் பிஹேவியர்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக யூபிஎஸ்சியில் சிலபஸ்லேயே எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டின்னு ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க.